ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி 3 மாதத்தில் மட்டும் நம்ம இந்தியாவில் 3 கோர சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் அது என்னன்னு சொல்லி வழக்கம் போல் லூஸ் தனமாக அப்படியே ஒரு நியூஸாக உங்ககிட்ட கன்வே பண்ண போகிறதில்ல. அதாவது அந்த 3மே ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான். டூருக்கு போன ஒருத்தர் திரும்பி நம்ம சந்தோஷமாக வீட்டுக்கு வரணும், ஹனிமூன் ட்ரிப் போயிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்பட்டு போன ஒருத்தர் அங்கே டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. ஆர்சிபியோட விக்ட்ரி பரேடில் நிறைய பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்மளோட ஃப்ரான்ச்சைசி ஜெயிச்சிருச்சு, நம்ம ஃபஸ்ட்டு டைம் அதை செலிப்ரேட் பண்ண போகிறோன்ட்டு அவ்வளோ ஆசையாக போயிருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்ட நெரிசல் காரணமாக அதில் ஒரு 11 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் அந்த ஃப்ளைட்டில் போனால் 243 பேரில் 242 பேரும் அகமதாபாத்தில் இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே என்ன ஒரு நியூஸ் தானே, இது அங்கே நடக்குது இங்கே நடக்குது அப்படின்ட்டு நமக்கு தோணும். அப்படி கிடையாது. அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தோம்னா அதோட ஆக்சுவல் பெயின் நமக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஈஸி. ஆக்சுவலாக இந்த மாதிரிக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒரு பர்சனல் ஃபேமிலி ப்ராப்ளம் காரணமாக நானும் இருந்திருக்கேன். இந்த ஒரு டஃப் சுச்சுவேஷன், இந்த ஒரு ட்ராமட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு மினிமம் 1 year, நான் சொல்கிறது மினிமம் 1 வருஷம் ஆகும். மேக்ஸிமம் எத்தனை வருஷம்னாலும் ஆகலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் அண்ட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த இம்பேக்ட். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன ஆயிருக்கும். இப்போ நானே அந்த ஆர்சிபி விக்ட்ரி பரேடில் போய் எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அடுத்து என் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகவே புரிய வருது. லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி அன்பிரடிக்டபிள். நம்மளால் நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திப்போமா, 100% நம்ம எந்திப்போமான்னு கேட்டால் இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ எஸ், தட்ஸ் இட். பட் நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல வரல. நமக்குள்ளேயே செல்ஃப் கிராட்டிடியூடை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு நாளும் நம்ம கடந்து போகிறோன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு சூப்பர் பவரால் தான் நடக்குது. அது சாதாரணமாக நடக்க போகிறது கிடையாது. ட்ரெயினில் போயிட்டு நம்ம பத்திரமா வரோமா, அப்பாடா நம்ம பத்திரமா வந்துட்டோம் அப்படின்ட்டு சின்னதாக ஒரு தேங்க்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரிக்கு நிறையா இருக்குது. ஸோ ஒரு 6 ஹேபிட்ஸ் நான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் செல்ஃப் கிராட்டிடியூட். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா மார்னிங் மிரர் டாக். ஜஸ்ட்டு உங்கள் கூட நீங்களே பேசிக்கோங்க. நம்ம என்னெல்லாம் நேற்று பண்ணோம், எந்த இடத்துல தப்பாக பிஹேவ் பண்ணோம், அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes நீங்களே கண்ணாடியை பார்த்து பேசிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரைட் 3 things you are grateful for about yourself on a particular day. அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சீங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு வயசானவங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்கன்னு ஜஸ்ட் ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஒரு சின்ன உங்களோட ஜேர்னலிங்கில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 things என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களை நினச்சி நீங்களே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற ஒரு 3 things நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன், சிட் இன் சைலன்ஸ் வித் டீப் பிரெத் ஃபார் 5 minutes. ஸோ இதை நீங்கள் மெடிடேஷனாக கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெடிடேஷனாக ரீப்ளேஸ் பண்ணுறப்ப நான் திரும்பவும் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன், அப்ரிஷியேட் எவ்ரி ஒன். யாரையுமே தயவு செஞ்சு டிஸ்கரேஜ் பண்ண வேணாம். பிகாஸ் இட்ஸ் அபவுட் ஒன் லைஃப், வி நீட் டு லிவ் இட். ஒரே ஒரு லைஃப் தான். நம்ம சுற்றி யாராச்சும் ஒருத்தவங்க புதுசாக ஒன்று பண்ணாங்கனாலோ இல்லை ஒரு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஆர் அப்ரிஷியேட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிடுறாங்க. ஆர் நீங்களே ஏதாச்சும் ஒன்று புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி அதில் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களை நீங்களே கூட அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. அண்டு நம்பர் 5 சேஞ்ச் நெகட்டிவ் தாட்ஸ். அதாவது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். நம்மளால் இது முடியுமா முடியாதா, என்ன நடக்குது அப்படின்ட்டு நமக்கே ஒரு நிறையா டவுட்ஸ் இருக்கும். ஆர் நம்ம மற்றவங்களை பற்றி தப்பாக நினைப்போம், மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுவோம். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்பர் 6 என்னன்னு பார்த்தோன்னா, ரைட் எ தேங்க்யூ நோட் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே தேங்க் பண்ணிக்கோங்க. லைக் இது நீங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கூட ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப ஓகே சம்திங் உங்களுக்கு உங்களோட அந்த ஒரு ஜேர்னியில் ஒரு சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் நான் ஒரு 2 நாளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் த்ரூ அவுட் பண்ணால் ஏதோ நம்மளோட ஜேர்னியில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும்ட்டு எனக்கு தோணுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவை நான் ஒரு கோட் மூலியமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் ஸோ அன்பிரடிக்டபிள். யூ கோ ஃபார் அ வெக்கேஷன் அண்ட் டெரரிஸ்ட் ஷூட் யூ. You go to a trophy parade and ends in stampede.
You go on a flight for a work or vacation and it crashes. You are studying in your hostel and the plane falls on you.